ஹே காய்ஸ், டே 2 வ்ளாக் பார்த்துடலாமா? ஸோ டே 2ல் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கொச்சின் ஒண்டர்லாவில் தான். ஸோ அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டீ. அவனோட டீ லவர், பட் ஐ லவ் த டீ. அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த டீ. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போயிட்டோம். ஒண்டர்லா டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஒன் டைம் நம்ம அதை வாங்கிட்டோம், டிக்கெட் எடுத்து உள்ளே போனால் நமக்கு எந்த ரைடுமே ஃப்ரீ தான், பே பண்ண தேவையில்ல. அண்ட் அந்த ஒண்டர்லாவை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் போதாதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து லன்ச் பார்த்தீங்கன்னா எக் பிரியாணின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. டு பி ஹானஸ்ட் சுத்தமாக நல்லாவே இல்லை. நீங்கள் ஒண்டர்லா போனீங்கன்னா லன்ச் வாங்கிடவே செஞ்சிடாதீங்க. ரேட் அதிகம், பட் அதுக்கு ஒர்த்தா இல்லவே இல்லை. அதுலேயும் ஊறுகான்னு ஒன்று வச்சுருந்தாங்கங்க, சுத்தமாக நான் வெறுத்துட்டேன், அந்தளவு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு ரைட் போயிட்டுருந்தோம். வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, பட் என்னால் கவர் பண்ணவே முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. இது உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டே சொல்லலாம். அடுத்து வந்துட்டு லுலு மால் போயிருந்தோம் நைட் டின்னருக்காக. லுலு மாலை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். லுலு மால் எல்லாத்துக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த லக்ஸரியஸ்ட் மாலு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பட்ஜெட்க்கு வாங்குற மாதிரிலாம் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் கொடுத்தாங்க. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே ஃபுட்டு என்னை பொறுத்தவரை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லைங்க. அண்ட் இப்படியே வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொச்சின்லேயே ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் எங்கள் டே